சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிக்கலாம், நானும் ரெடி தான். லாஸ்ட் ஒன் மீட் என் வீட்டுக்கு வா. வரலாம் முடியாது. வந்தானா பிரேக்கப், இல்லனா நீ வேணா பிரேக்கப் பண்ணிக்கோ. அதுக்காகலாம் வர முடியாது. முடியாதா? சரி போ. போயிடுவேன். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதில்ல? ஆமாம், அவன் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை, ரொம்ப நல்ல பையன். அப்போ நல்ல லைஃப் தான் கிடைச்சிருக்கு போல இருக்கு. எஸ் சார், நீங்கள் எதனா ஒரு பொண்ணு டார்கெட் வச்சுருக்கீங்க, அது நல்லதா? உன்னையே ஒருத்த பார்க்கும்போது என்னை ஒருத்தி பார்க்க மாட்டாளா? அது சரி, என்ஜாய் யுவர் லைஃப். மூடிட்டு வீட்டுக்கு வா. நீ மூடிட்டு இரு, வரலாம் முடியாது. உன்னோட ஒரு ஃபோட்டோ. சரி வரேன், ஆனால் உடனே போயிடும், ஓகேவா? சரி வா. என்ன கெட்ட கனவு என் நெஞ்சில் குடியிருக்கும். ஐயோ இவளா என்ன சொல்ல காத்துன்னு இருக்காளோ? கனவுல வந்துட்டு நிஜத்துல வருது. ஹலோ அஸ்வின், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். ஏன்டா இப்படி சொல்ற? நான் உனக்கு வேணாமா? வேண்டாம். சரி, ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு என்னை பிடிக்கலன்னு. நம்ம லவ் பண்ணனா நம்ம லைஃப்ல நிறைய கஷ்டப்படுவோம். சி, இதெல்லாம் ஒரு ரீசனா? அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. சரி, லாஸ்ட் ஒன் மீட் என் வீட்டுக்கு வா. வரலாம் முடியாது. சரி ஓகே, அப்போ நீ தான் என் புருஷன் ஊர் ஃபுல்லாக பரவிடும். என்ன பிளாக்மெயில் பண்ற? உன் மேல என் கை கூட பட்டதில்ல. அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன். என்னாச்சு அனு, ஏன் இப்படிலாம் பேசுற? நடிப்பு பத்தலடா, ப்ளீஸ் சொல்லுங்க நடி. நடிக்கிறேனா? வந்து வச்சுக்கிறேன் உன்னை. என்னை எதுக்கு கூப்பிடுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம லவ் பண்ணால் நம்ம லைஃப் பாழாக போயிடும். சி, சுத்தமாக நடிப்பு வரல. மூடிட்டு வீட்டுக்கு வா. எனக்கு நடிக்க தெரியாத விஷயத்த வெளியில் சொல்லிட்டல நீ.